அக்னிவீர் இந்தியன் நேவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 26க்கான வேக்கன்சியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போது உங்களுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான வேகன்சி வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்களே டேரெக்டாக www.jointindiannavy.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏப்ரல் 2025 அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கிறீங்களா, இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஹிந்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இந்தியன் நேவியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார் அன்மேரிட் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யார் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து அன்மேரிட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது அக்னிவேருக்கான SSR 2026க்கான பேட்ச் தான் உங்களுக்கு வந்து இது வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் இதில் மட்டும் கிடையாது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். வித் வந்து பார்த்தீங்கன்னா 12th சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டும் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 50% உங்களுக்கு மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் பாஸ் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஏஜ் வந்து இருக்கணும். அண்டு பாஸ் அதாவது 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா விஜுவல் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் எஜுகேஷன் போர்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் மெயினாக வந்து கேட்பாங்க. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் 2025 பேட்ச்க்கான 1 செப்டம்பர் 2004 29 பிப்ரவரி 2008 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வாய்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு 2005 2008 வரைக்கும் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு 2005 2008 வரைக்கும் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா பர்த் அதாவது இந்த வருஷத்துக்கு பீச்சில் அதாவது சென்ட்ரலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் 2003 இந்த மாதிரி அந்த டேட்டா பர்த் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான டியூரேஷன் சர்வீஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் நேவிக்கான இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் நானும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கான லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் லீவ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மெடிக்கல் லீவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதே இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி அண்ட் உங்களுக்கான அலைன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் டியூரேஷன் இருக்கும். அக்னிவீர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் டியூரேஷன் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சேலரியும், அண்ட் செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 33,000, அண்ட் தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakh சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சத்தி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறையவே டவுட் வந்திருக்கு. ஏன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னிவீர்ன்றது வந்து 4 வருஷம் மட்டும்தான், நான் அதுக்கு மேலே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாதா அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45% வச்சுக்குவாங்க. 45% 75% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆயிருக்காங்களோ அத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் கழித்து உங்களுக்கு திரும்பவும் ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் பாஸ் ஆகிறீங்களோ அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஜாபை வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 25% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான போஸ்ட் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வேறு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்குனால உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 25% உங்களுக்கு கோட்டா இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எத்தனை ஸ்டேஜ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் வந்து நீங்கள் முடிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்ளிகேஷன் வந்து 29 மார்ச்லேருந்து 10 மார்ச் வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஷார்ட் லிஸ்டிங் அதாவது கால் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 25 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டு அண்டு ஸ்டேஜ் 2க்கான அக்னிவீர் 2025 வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து அறிவிச்சிருவாங்க. அண்ட் சிக்கா அக்னிவீருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2 அக்னிவீரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அக்டோபர் வந்து அறிவிச்சிருவாங்க. அண்டு அதிலெல்லாம் யாரெல்லாம் செலக்ட் ஆகிங்களோ அவங்க பார்த்திங்கன்னா நவம்பர் அக்டோபர் 2025 வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேட்சான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் இஷ்யூ கால் லெட்டர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச், அதாவது நெக்ஸ்ட் இயர் இதே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்டு யாருக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் முன்னாள் இராணுவ வீரர், முன்னாள் இந்தியன் நேவி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய பையன் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கும் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. அண்டு 12th சப்ஜெக்டில் என்ன சிலபஸ் வருதோ அந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அண்டு இதுக்கு வந்து எப்படி படிக்கணும், இதுக்கான ஆன்சரெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நிறைய பேருக்கு சில டவுட் வந்திருக்கு, ராங் ஆன்சர் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராங் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் 4 கொஷின் நீங்கள் தப்பாக டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளமே இதுதான். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி யார் இருந்தாலும் சரி, ஆல் கேண்டிடேட் 550 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்லிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்மிட் கார்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷனுக்கு வரும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டுலேருந்து அப்ளிகேஷன் பேப்பர்லேருந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிஇடி டெஸ்ட்டும் அண்ட் ரிட்டன் எக்ஸாமின் டெஸ்ட்டும் அண்டு ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதாவது எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த ரிசல்ட்டை வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்கூல் லெவல், ஜோன் லெவல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து
சின்ன மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் NCC சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் NCCயில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபையான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான ஹைட் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 6 மினிட்ஸும் அண்ட் 30 செகண்ட் வந்து மேலுக்காகவும் அண்ட் 8 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், 100 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு. அண்டு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. 2 லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்டு பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.jointindiannavy.government.in அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே இருக்கும் அண்ட் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது. உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ற சில பேர் வந்து கேட்டிருப்பாங்க. கமெண்ட் செக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, என்றைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற சில டவுட் எல்லாமே வந்து கேட்குறது தப்பு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டு அப்ளை அப்படின்றது கீழே வந்து பார்த்திங்கன்னா 29 மார்ச்லேருந்து 10 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் இங்கேயும் தெரியல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கீழே லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், நீங்கள் மொபைல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், பட் கம்ப்யூட்டர்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எத்தனை கேபிள் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th + 2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அக்னிவீரன்றது வந்து பர்மனெண்ட் ஜாபாக கூட மாறலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. விமானப்படையில் வந்து வேலை செய்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆணும் பொண்ணும் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.